திருக்குறள் அதிகாரம் 2 வான் சிறப்பு குறள் 11 வானின் ருலகம் வழங்கி வருதலால் தானமிழ்தம் என்றுணரற் பாற்று. விளக்கம்: உலகத்தை வாழ வைப்பது மழையாக அமைந்திருப்பதால் அதுவே அமிழ்தம் எனப்படுகிறது. திருக்குறள் அதிகாரம் 2 வான் சிறப்பு குறள் 12 துப்பார்க்குத் துப்பாய துப்பாக்கித் துப்பார்க்குத் துப்பாய தூமழை. விளக்கம்: உண்பவர்க்குத் தக்க உணவுப் பொருள்களை விளைவித்துத் தருவதோடு பருகுவோர்க்குத் தானும் ஓர் உணவாக இருப்பது மழையாகும். திருக்குறள் அதிகாரம் 2 வான் சிறப்பு குறள் 13 விண்ணின்று பொய்ப்பின் விரிநீர் வியனுலகத்து உள்நின்றுடற்றும் பசி. விளக்கம்: கடல்நீர் சூழ்ந்த உலகமாயினும் மழைநீர் பொய்த்துவிட்டால் பசியின் கொடுமை வாட்டி வதைக்கும். திருக்குறள் அதிகாரம் 2 வான் சிறப்பு குறள் 14 ஏரின் உழார் உழவர் புயல் என்னும் வாரி வளங்குன்றிக்கால். விளக்கம்: மழை என்னும் வருவாய் வளம் குன்றிவிட்டால் உணவுப் பொருள்களை உண்டாக்கும். உழவரும் ஏர் கொண்டு உழமாட்டார், உழவுத் தொழில் குன்றிவிடும். திருக்குறள் அதிகாரம் 2 வான் சிறப்பு குறள் 15 கெடுப்பதுவும் கெட்டார்க்குச் சார்வாய்மற்றாங்கே எடுப்பதுவும் எல்லாம் மழை. விளக்கம்: பெய்யாமல் விடுத்து உயிர்களின் வாழ்வை கெடுக்கக்கூடியதும் பெய்வதன் காரணமாக உயிர்களின் நலிந்த வாழ்வுக்கு வளம் சேர்ப்பதும் மழையே ஆகும். திருக்குறள் அதிகாரம் 2 வான் சிறப்பு குறள் 16 விசும்பின் துளிவீழின் அல்லால்மற்றாங்கே பசும்புல் தலைகாண் பரிது. விளக்கம்: வானத்திலிருந்து மழைத்துளி வீழ்ந்தால் அல்லாமல் உலகத்தில் ஓரறிவுயிராகிய பசும்புல்லின் தலையையும் காண முடியாது. திருக்குறள் அதிகாரம் 2 வான் சிறப்பு குறள் 17 நெடுங்கடலும் தண்ணீர்மை குன்றும் தடிந்தெழிலி தான் நல்காதாகிவிடின். விளக்கம்: ஆவியான கடல் நீர் மேகமாகி அந்தக் கடலில் மழையாகப் பெய்தால்தான் கடல் கூட வற்றாமல் இருக்கும். அவ்வாறே மனித சமுதாயத்திலிருந்து புகழுடன் உயர்ந்தவர்களும் அந்தச் சமுதாயத்திற்கே பயன்பட்டால்தான் அந்தச் சமுதாயம் வாழும். திருக்குறள் அதிகாரம் 2 வான் சிறப்பு குறள் 18 சிறப்பொடு பூசனை செல்லாது வானம் வரக்குமேல் வானோர்க்கும் ஈண்டு. விளக்கம்: மழை பொய்த்துப் போனால் தெய்வத்திற்கு தினமும் நடக்கும் பூசனையும் நடக்காது, ஆண்டுதோறும் கொண்டாடப்படும் திருவிழாவும் நடைபெறாது. திருக்குறள் அதிகாரம் 2 வான் சிறப்பு குறள் 19 தானம் தவமிரண்டும் தங்காவியனுலகம் வானம் வழங்காதெனின். விளக்கம்: மழை பொய்த்துப் போனால் விரிந்த இவ்வுலகத்தில் பிறர்க்குத் தரும் தானம் இராது, தன்னை உயர்த்தும் தவமும் இராது. திருக்குறள் அதிகாரம் 2 வான் சிறப்பு குறள் 20 நீரின் ரமையா துலகெனின் யார் யார்க்கும் வானின் ரமையா தொழுக்கு. விளக்கம்: உலகில் மழையே இல்லையென்றால் ஒழுக்கமே கெடக்கூடும் என்ற நிலை இருப்பதால் நீரின் இன்றியமையாமையை உணர்ந்து செயல்பட வேண்டும்.